குட் மார்னிங். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா? கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொண்டக்கடலைன்னு உங்களுக்கு தேவையான அத்தனை பருப்பையும் முந்தின நாள் நைட்டே ஊற வச்சு காலையில் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். பச்சரிசி இல்லைனா இட்லி அரிசி எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரிசியெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அதையும் தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் எப்போவுமே எல்லாத்தையுமே சேர்த்து ஊற வச்சு அரைச்சிடுவேன். ஆனால் இந்த டைம் தனித்தனியாக ஊற வச்சதுனால ரெண்டையுமே தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே பருப்பை விட அரிசி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். அடை தோசையோட பெஸ்ட்டு டேஸ்ட் மேக்கர்னால் அது இந்த ஸ்டெப் தான். மறக்காமல் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் பூண்டு, காஞ்ச மிளகா, ஜீரகம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். சாப்பரில் வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாம் சேர்த்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு கேரட் எல்லாம் சேர்க்கணுன்னா நல்லா துருவி சேர்த்துக்கலாம், அதுவும் சூப்பராகவே இருக்கும். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் எல்லாத்தையுமே சேர்த்து சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். அது நல்லா ஆறுற வரைக்கும் கூல் டவுன் பண்ணதுக்கப்புறமா தான் இதை மாவோடு சேர்க்கணும். இதோட பெஸ்ட் காம்பினேஷன் தேங்காய் சட்னி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.